ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி யூடியூப் தம்ப்ளைன் மொபைலில் பண்ணுறது தான். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னே டெலீட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ், அதை கொடுத்து ஓகே கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்க அந்த 3 டாட்டை கொடுத்துக்கோ கைஸ். கொடுத்துட்டோன்னா அதில் இமேஜ் சைஸ்னு இருக்கோம் கைஸ், அதை கொடுத்து கஸ்டம் கொடுத்து யூடியூப் தம்ப்ளைன் இருக்கோம் கைஸ், அதை கொடுத்தோன்னா யூடியூப் தம்ப்ளைன் வரும் கைஸ். இப்போ நம்ம ஷேப்ஸ்குள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கோம் கைஸ், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அதுலேருந்து வெளில வந்துடுங்க கைஸ். இப்போ நம்ம எலேசருக்குள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ அந்த எலேசருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கோம் கைஸ், அதை கொடுத்துக்கலாம். இப்போ அது கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம் கைஸ். இப்போ நான் ஆரமாக்கில் காட்டுற மாதிரி கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதுலேருந்து வெளில வந்துடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான இமேஜ் ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோன்னே ஆரமாக்கில் காட்டுற மாதிரியே கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ கொடுத்தோன்னே அதில் கலர்ஸ்னு ஒன்று இருக்கோம் கைஸ், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ ஏற்ற கலரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போ நீங்கள் ப்ளஸ் மார்க்கை கொடுத்துக்கோங்க கைஸ். அப்புறம் ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் ஏற்ற பிக்சர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் கைஸ். இதை அப்படியே டிக் கொடுத்துக்கோங்க கைஸ். இதை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் உங்களுக்கு ஏற்ற இடத்துக்கு. இப்போ நீங்கள் இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா நான் ஆரமாக்கில் காட்டுற மாதிரி கொடுங்க கைஸ். இப்போ நீங்கள் கொடுத்துட்டோன்னே எனேபிள் கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ உங்களுக்கு கலர் வந்திருக்கோ, அப்படி கலர் வரலனா பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கோ கைஸ், அதை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதை கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு என்ன கலர் வேணாவோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க கைஸ். இப்போ உங்களுக்கு கரெக்டான இமேஜ் வந்திருக்கோ கைஸ். இப்போ என்னாச்சும் நீங்கள் சைடில் எழுத போகிறீங்கன்னா எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தரேன் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேப்ஸ்னு கொடுத்துக்கோங்க கைஸ். கொடுத்துட்டோன்னே ஷேப்ஸுக்கே நிறைய வகை இருக்குது கைஸ், அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் வேண்டிய சைஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். வச்சுட்டு காப்பின்னு ஒன்று இருக்கோ கைஸ், அதை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு அதே மாதிரி இமேஜ் வந்துருக்கோம் கைஸ். இப்போ அதை எப்படி ஈக்குவலாக இருக்கிறது சொல்லித்தரேன் கைஸ். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்துட்டே இருந்தால் 3Dன்னு ஒன்று இருக்கோ கைஸ், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அதை கொடுத்துட்டோன்னே லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் ஈக்குவலாக வந்திருக்கோம் கைஸ். இப்போ நீங்கள் கரெக்டான சைஸில் வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் வச்சுட்டோன்னே லேயர் மாதிரி இருக்கோ கைஸ், அதை கொடுத்துக்கோங்க. ஆரமார்க் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுருக்கு கைஸ், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோன்னே அதில் 2 ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே மர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ், அதை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ இப்படி கொடுத்துட்டோன்னே இப்படி காட்டும் கைஸ், ஓகே கொடுத்துருங்க கைஸ். இதனால என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஒன்றா தான் கைஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொன்று எழுத போகிறீங்கன்னா காப்பின்னு கீழே இருக்கு கைஸ், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்துடும், அதில் நீங்கள் எழுதிக்கலாம் கைஸ். இப்போ மேலே இருக்க ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதில் டெக்ஸ்ட்னு இருக்கோ கைஸ், அதை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒன்று இருக்கோ கைஸ், அதை கொடுத்துட்டு பென்சில் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கோ கைஸ், அதை கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன டைப் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம பண்ண பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலருக்குள்ளே போங்க கைஸ். போயிட்டு உங்களுக்கு ஏற்ற கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம இப்போ லேயருக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். லேயரை கொடுத்துட்டோன்னே நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நீங்கள் சைட்லேயே அதை வச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் கைஸ். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸ் மாற்றணுன்னா சைஸ்னு ஒன்று இருக்கோ கைஸ், அதை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு ஏற்ற சைஸ் வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நான் இது மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கு கைஸ், அதை கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதை கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேலரியோட சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நான் கேலரிலேயே சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க கைஸ். இப்போ அதை கொடுத்துட்டோன்னா நான் கேலரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ நம்ம இதோட பிக்சர் குவாலிட்டி பார்ப்போம் கைஸ்.
பாருங்க கைஸ், பிளர்ரே ஆகாமல் கிளியராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.